ஹலோ மக்களே, இந்த உலகத்தோட மர்மமான இடத்தை பத்தி பேசுறப்பெல்லாம் பெர்முடா ட்ரையாங்கிளோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஏன்னா அட்லாண்டிக் ஓஷனோட சவுத்துல இருக்க இந்த மர்மமான இடத்துல எத்தனை கப்பல்கள் விமானங்கள் விபத்தானதோ தெரியல. அப்புறம் நீங்களும் இதோட தொடர்புடைய மர்மமான ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி பேச போறது இல்ல. ஆனா அது மாதிரியே இன்னொரு மர்மமான இடத்தை பத்தி தான் பேச போறோம். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற எங்கேயுமே இல்லைங்க, நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இந்த இடமும் பாத்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரியே ரொம்ப ஆபத்தான மர்மமான இடம். இதனால கூட இந்தியாவோட பெர்முடா ட்ரையாங்கிள்னு இந்த இடத்த கூட சொல்றாங்க. இந்தியாவோட பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற இடம் பாத்தீங்கன்னா ஒரிசால இருக்க ராஸ்கவந்திபூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்து பக்கத்துல இருக்க அமர்டா ரோடு ஏர்ஸ்ட்ரிப் தான். இதுவரையுமே இந்த இடத்தை பத்தி தமிழ்ல யாருமே பேசல. இந்த மர்மமான இடத்தை கடந்த 77 வருஷமா பல விமானங்கள் விபத்துகள் ஆகிட்டே இருக்கு. அதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க. இவ்வளவு நடந்த பிறகும் கூட இந்த இடத்தை கரெக்டா யாருமே ரிசர்ச் பண்ணல. இதனாலே என்னமோ இந்த இடத்துல நடக்கிற விபத்தோட உண்மையான காரணம் என்னன்னு கூட யாருக்குமே இதுவரையுமே தெரியல. இந்த இடத்தோட ட்ரையாங்கிள் ஷேப் பாத்தீங்கன்னா பியர்டோபா, செக்குலியா, அமர்டா இந்த 3 பிளேஸையும் சேர்ந்து இருக்கு. இங்க நடந்த பல விமான விபத்துகளால இந்த இடம் ரொம்ப ஆபத்தானதா கருதப்படுது. இந்த காரணத்தினாலேயே என்னமோ இப்போ வரை எந்த ஒரு பிளேனும் இந்த இடத்துக்குள்ள வரதுக்கான தைரியம் கூட வந்ததே இல்லை. இந்த இடத்துல நடக்கிற மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஹிஸ்டரியை நாம பார்க்கலாம். அமர்டா ரோடு ஏர்ஸ்ட்ரிப், அதாவது இந்த விமான ஓடுதளம் பாத்தீங்கன்னா 800 ஏக்கர் பரப்பளவுல இருக்குது. இந்த பிரம்மாண்டமான ஏர்ஸ்ட்ரிப் பாத்தீங்கன்னா 11,000 அடி கொண்ட விமான ஓடுபாதையும் 300க்கு மேலான போர் விமானங்களை நிறுத்தக்கூடிய இடவசதியும் இதுல இருக்கு. 1938 கட்டு தொடங்கி 1940ஆம் ஆண்டுல 2ஆம் உலக போர் அப்போ இந்த இடத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்போ ஜப்பானை எதிர்த்து அமெரிக்காவோட போர் விமானங்களை இந்த ஏர்ஸ்ட்ரிப்ல இருந்து தான் பறந்துச்சு. இந்த காரணத்தினால இந்த இடம் ஒரு போர் மையமா மாறிச்சு. ஆனா போர் முடிஞ்ச பிறகு இந்த இடத்தை யாருமே யூஸ் பண்ணவே இல்லை. சொல்லப்போனா இந்தியா சுதந்திரம் வாங்கின அப்புறம் கூட இந்த இடத்தை யூஸ் பண்ண நினைக்கல. கடந்த 76 வருஷமா இப்படி வெறிச்சோடி தான் கிடக்குது. இந்த இடத்தை யூஸ் பண்ணாத முக்கிய காரணம் என்னன்னா 2ஆம் உலக போர் அப்போ ரகசியம் நிறைஞ்ச விமான விபத்து தான். அந்த விமான விபத்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்ச் ஆனதுன்னா அது மக்களோட மனசுல ஒரு விதமான பயமா பிறந்துருச்சு. இந்த இடத்துல முதல் விமான விபத்து பாத்தீங்கன்னா 1944ல மே 4 முதல் விமான விபத்து நடந்ததா சொல்றாங்க. அப்போ அமெரிக்கா லிபரேட்டர் போர் விமானமும் கனடாவின் போர் விமானமும் மோதினதுனால அந்த விமான விபத்து அமர்டா ஏர்ஸ்ட்ரிப் மேலேயே விழுந்துருச்சு. இதனால 4 பேர் இறந்துறாங்க. இந்த விமான விபத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்குது. ஏன்னா 2 விமானம் இப்படி மோதிக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனா இது இங்க நடந்த முதல் விபத்துனால இதை யாருமே ரொம்ப பெருசா எடுத்துக்கல. ஆனா 2வது விபத்து முதல் விபத்து நடந்த 3வது நாள், அதாவது மே 7 1944 அன்று 2வது விமான விபத்து நடந்திருக்குது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க போர் விமானம் பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆன 20 நிமிஷத்திலேயே எந்த ஒரு கோளாறு இல்லாம அதுவா விழுந்து விபத்து ஆயிருது. இந்த விபத்துல 10 பேர் இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் மே 13 1944ல ஜூலை 26 1945 கொஞ்சம் வருஷம் கேப்லயே இந்த மாதிரியான விபத்துகள் நடந்துட்டே தான் இருந்திருக்குது. இந்த இடத்துல நடந்த மொத்த விமான விபத்து பத்தி சரியான தகவல் யாருக்குமே தெரியாது. ஏன்னா போரின் போது பல ரகசியமான நடவடிக்கை இருந்ததாலும் அந்த ரகசிய பணி காரணமா இந்த இடத்து தொடர்பான நிறைய இன்ஃபர்மேஷன் ஆர்மி பாத்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்கல. இந்த இடத்துல நடந்த லாஸ்ட் விபத்துனா மார்ச் 20 2018ல நடந்தது. ஒரு விமானம் சடனா கட்டுப்பாட்டை இழந்து திடீரென தரையில மோதுது. ஆனா அதுல இருந்த பைலட் பாத்தீங்கன்னா பேராசூட் மூலமா சேஃபா உயிர் தப்பிச்சிராரு. ஆனா இந்த விமான விபத்து எப்படி ஏன் நடந்ததுன்னு அந்த பைலட் உட்பட யாருக்குமே எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கவே இல்லை. இந்த விபத்துல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பைலட் இந்த விபத்தோட தொடர்புடைய நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணி வெளியே சொல்றாரு. இதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா அமர்டா ஏர்ஸ்ட்ரிப் எல்லைக்குள்ள வந்த உடனே அவரோட விமானத்தோட கட்டுப்பாட்டை சுத்தமா போயிருது. பிளேன்ல எந்த ஒரு ஃபால்ட் இருக்க மாதிரி அலாரம் அந்த பைலட்டுக்கு காமிக்கலன்னு சொல்றாரு. ஏதோ சூப்பர் பவர் ஆக்டிவ் ஆன மாதிரி விமானம் தானாக கீழே விழ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாரு. எந்த ஒரு குறைபாடும் இல்லாம பிளேன்ஸ் கீழே விழுந்து விபத்து ஆகிறதுனால மக்கள் மனசுல நிறைய கேள்விகள் உருவாகுது. இந்த காரணத்தினால இந்த இடம் ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச இடமா மாறிடுது. இங்க நடந்த நிறைய விமான விபத்துகள் பாத்தீங்கன்னா நார்மல் வெதர் கண்டிஷன்ல தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த விபத்துகளுக்கு மோசமான வெதர் கண்டிஷன் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ எல்லாமே நார்மலா இருந்தா இவ்வளவு விமான விபத்துகள் ஏன் நடந்துச்சுன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஒரு சைடுல ஒரு விதமான தியரியை சொல்றாங்க. அது என்னன்னா இதுக்கு பின்னாடி யுரேனியம் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது இந்த ட்ரையாங்கிள் இருக்க செக்குலியாங்கிற பாயிண்ட்ல இருந்து 53 கிலோமீட்டர் தூரத்துல யுரேனியம் சுரங்கம் இருக்கு. இப்போ நீங்க யோசிப்பீங்க யுரேனியம் சுரங்கத்துக்கும் இந்த விபத்துக்கும் என்னடா சம்பந்தம்னு. யுரேனியம் ஒரு ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கல் எலிமெண்ட். இத நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்றாங்க. இந்த எலிமெண்ட் பக்கத்துல இருக்கப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் பாத்தீங்கன்னா சரியா வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க. இந்த யுரேனியம் சுரங்கத்தினால விமானத்துல இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் வேலை செய்யாம போயிருக்கும். அதனால இந்த விமான விபத்துகள் நடக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. இது வெறும் தியரி மட்டும்தான். சோ இதுக்கு பின்னாடி யுரேனியம் இருக்கா இல்ல வேற ஏதோ மர்மங்கள் இருக்கான்னு இன்னும் தெரியல. இதே மாதிரி பர்மா சைனா ஆபரேஷன்ல இந்த அமர்டா ஏர்ஸ்ட்ரிப் வழியா தான் போயிருக்காங்க. வேற ரூட் வழியா போனா அவங்க வர இன்ஃபர்மேஷன் போயிடும். சோ இந்த வழியா
போனா யாருக்குமே தெரியாதனால இந்த வழியா போறாங்க. ஆனா இந்த வழியா போறதுனால 6 ஃபிளைட் போனா ஒரு ஃபிளைட் விபத்து ஆயிடுது, 5 ஃபிளைட் தப்பிச்சிருது. ஒரு ஃபிளைட் தானே விபத்து ஆகுதுன்னு வேற ஸ்ட்ரைட் ரூட்ல போனா எல்லாமே சுற்றுவாங்கன்னு இதே ரூட்ல போனா ஒரு ஃபிளைட் தானே போகுதுன்னு இந்த ரூட்லயே கன்டினியூ பண்றாங்க. இப்படி போயிட்டே இருந்தனால லாஸ்ட்ல மொத்தமா 594 விமானங்கள் காணாம போயிருக்கு. 1659 crew members காணாம போயிருக்காங்க. இதுல நடந்த எல்லா விபத்துகளும் நல்ல வெதர் கண்டிஷன்ல தான் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு மர்மங்கள் இருக்க இந்த அமர்டா ஏர்ஸ்ட்ரிப் இன்னுமே அன்சால்வ்டு கேஸா இருந்துட்டு தான் இருக்கு. இதுதான் இந்தியாவோட பெர்முடா ட்ரையாங்கிள் அமர்டா ஏர்ஸ்ட்ரிப் பத்தின மிஸ்ட்ரி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். நன்றி.